பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். குரு பகவான் மிதுன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சுக்கிரன் 15ஆம் தேதி 14ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். 18ஆம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ராகு ஆல்ரெடி கும்பத்தில் தான் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விழா கோலமாக இருக்கும். நாடு முழுவதும் கம்பெனிகளில், அலுவலகங்களில், இல்லங்களில் ஆயுத பூஜை, அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க, தொழில் செய்கிற அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும். அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. இருள் நீங்கி ஒளிரட்டும், எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும். நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க. நிறைய கமெண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது பொது பலன் தான். இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது. ஏன்னா ஒரு ராசியில் 10 கோடி பேருக்கு மேலே பிறந்துருப்பாங்க. 15 வயசில் இருக்கிறவங்களுக்கோ 50 வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இது பொது பலன் தான். தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மாதத்தை நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம், விசேஷங்கள் சொல்லிட்டோம். மீண்டும் நான் வணங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள், இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் கடகராசியை பார்ப்போம். கடகராசி அப்படின்னா சரராசி அப்படின்னு அர்த்தம். தாய் உள்ளம், கருணை உள்ளம், இரக்க குணம், குடும்பத்துக்காகவே வாழ்கிறவங்க, நண்பர்களுக்காக வாழ்கிறவங்க, இந்த சமுதாயத்துக்காக வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கடகராசி ஒரு அற்புதமான ராசி. இந்த கடகராசிக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க, மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது சந்திரனுடைய வீடு. சரி, இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாற்றத்தை சொல்கிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடையோ, நீங்கள் குடியிருக்க வீடையோ, அல்லது வண்டியையோ, அல்லது 10ஆம் இடத்தை பார்க்குதா தொழில் ஸ்தானத்தையோ, தொழிலையோ வேலைன்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டு கிரகம் குரு இதை பார்க்கறதுனால எப்படி பாருங்க, 3ஆம் இடம் என்பது மாற்றம். அது 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடம்னா வண்டி, வாகனம், இல்லை வீடு, நம்ம தங்குற ரூமு அப்படி சொல்லலாம். 6ஆம் இடங்கிறது சர்வீஸ், வேலை. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில். அப்போ தொழிலையோ, வேலையிலையோ, வீட்டுக்கோ, வாகனத்துக்கோ ஒரு மாற்றம் இந்த மாதம் தீபாவளிக்கு உண்டு. அதனால ஸ்வீட்டு நிறையா சாப்பிட போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரன் 3ல் இருக்கே சார் அப்படின்னா, 11க்குடைய பாதகாதிபதினு சொல்கிறவர் 3ல் இருக்கலாம். ஆனால் 4க்குடைய 3ல் இருக்காரு, கவலைப்பட வேண்டாம். இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சூரியன் தனஸ்தானாதிபதி, சூரியன் குடும்பத்துக்கு அதிபதி, உங்களுக்கு தனத்துக்கு அதிபதி, பேசுறதுக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் மேலே சார் 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். 10 என்பது ஜீவனம். அது ரெண்டுக்கும் யாரு? கடகராசிக்கெல்லாம் முதல் தரமான நம்பர் 1 யோகாதிபதி யாரு? செவ்வாய் தான்.
செவ்வாய்னா யார்? முருகன். அவர் எங்கே இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பார்வையில் இருக்காரு. எவ்வளோ சிறப்பு இந்த மாதம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வரப்போகுது. ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. நல்ல கல்வி கிடைக்க போகுது. நல்ல வேலை கிடைக்க போகுது. நல்ல வீடு கட்ட போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க படிப்பு நல்லா இருக்கும். 5ஆம் இடம்னா ப்ரமோஷன், பதவி உயர்வு. அதுக்கு அதிபதி யார்? செவ்வாய். யாரோட சேர்றாரு? சூரியன். சூரியன் யார்? தனம், பணம். அதை யார் பார்க்குறா? பாக்கியாதிபதி குரு பார்க்குறாரு. இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது சார். சனி 8ல் இருக்குது, வக்ரமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா நினைக்க வேண்டாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது குரு, பாக்கியாதிபதி குரு பார்க்குறாரு. அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மாதம் எதிர்பார்த்தது அத்தனையும் நடக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது முருகனை இறுக்கி பிடிக்கணும், சிவனை இறுக்கி பிடிக்கணும். சரி சார், வாக்கில் கேது இருக்கே. பேசி தொழில் பண்ணுறவங்க, ஆசிரியர், ஜோசியர், வழக்கறிஞர், பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் 1ல் இருந்து 4ஆம் 10ஆம் பார்வை. யாருக்காவது அரசு பணி, அரசு தேர்வில் வெற்றி, அரசியலில், ஆன்மீகத்தில் வெற்றி உண்டு. 5ன்னா உங்கள் குழந்தைங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அரசு பணி கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க அரசு தேர்வு எழுதுனா அதில் வெற்றி கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க புதன் சேர்றதுனால இடம் மாறி ஒரு கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல முன்னேற்றம் உண்டு. அடுத்து 8ஆம் இடத்துல சனி வக்ரமாய் வந்துட்டு இருக்காரு சார்னா, 8ன்னா இடம் மாற்றம். ராகு சேர்றாரு 3. அப்போ ஏற்கனவே 2 தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது ஃபெயிலியர் ஆகி ராகுனா 3 சனியோட ஜீவனக்காரனோட சேரும்போது அது 2 சேர்ந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு பாயிண்ட்டு, ஒரு மாற்றம். இந்த மாற்றம் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி, தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு வெற்றி, திருமணம். இந்த மாதம் 8ல் சனி இருக்கிறதுனால பேசி முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் நிச்சயம் பண்ணிக்கலாம். தை மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும். 5ன்னா குழந்தை. அப்போ அதை குரு பார்க்கறதுனால சூரியனும் காலபுருஷனுக்கு 5 கூடியவர். யாருக்காவது குழந்தை பாக்கியம் வேணும்னா கிடைக்கும். தத்து குழந்தையும் எடுக்கலாம். அதே மாதிரி 5ன்னா அதிர்ஷ்டம், 7ன்னா சனி. அவர் 10ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும், அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைய சொல்லிட்டு போகலாம். 3ஆம் இடம் மாமனார், அது போய் 4ல் இருக்குது. உங்கள் மாமனாருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மாமனாருடைய வாகனம் கிடைக்கும். சூரியன்னா தகப்பனார், குரு பார்க்குறாரு. உங்கள் அப்பாவுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய்னா சகோதரன், புதிய சொத்து வாங்குவீங்க. இல்லைன்னா உங்கள் சகோதரன், உங்கள் அண்ணன் தம்பி சொத்து வாங்குவாங்க. 11ன்னா அக்கா, இல்லை மருமக, இல்லை மருமக என்ன சொல்கிறது, அது 3ஆம் இடத்துல மறைகிறதுனால தொழிலுக்காக இடம் மாறி போவாங்க. ஆக இந்த மாதம் முழுவதும் கடகராசிக்கு வெற்றி தான், தோல்வி இல்லை. நான் சொன்ன மாதிரி உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளே. நான் மறுபடியும் சொல்கிறேன், முருகனை இறுக்கி பிடிச்ச கடகராசிக்காரங்க தோத்ததா சரித்திரம் இல்லை. இப்போ முருகன் எங்கே இருக்காருன்னா, அவர் காற்று வீட்டில் இருக்கார். அப்போது கடல் ஓரம் இருக்கிற முருகன், மலை மேல் இருக்கிற முருகன். ஏன்னா சூரியன்னா மலை, நெருப்பு. மலை மேல் இருக்கிற முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. ஏன் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. கடகராசிக்காரங்களுக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். 2 வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்கவங்க, பேங்க் டீலிங்கில் இருக்கவங்க, எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. ஓம் நமச்சிவாய.